சினிமா ஒரு நாளுக்கும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. உங்கள நீங்க எப்படி சார் அப்டேட்டடா வச்சுப்பீங்க? நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் அசோக் குமார்ட்ட ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லாக ஃபிலிமில் தான் ஒர்க் பண்ணேன். ஆ. அதுக்கப்புறம் வந்து 3 படம் நான் இண்டிவிஜுவலாக பண்ணது ஃபில்மு. ம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக டிஜிட்டல். ம். நான் என்ன பண்ணேன்னா, அந்த 5D கேமரா தான் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சுது டிஜிட்டல்னு. அந்த 5D கேமரா வாங்கிட்டு நான் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ சொந்தமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நானே அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் நான் அப்டேட் ஆகிட்டேன். ஓகே. ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும் விஷயங்கள். ஆக்சுவலாக ஃபிலிமில் ஷூட் பண்ணுறத விட இன்றைக்கி டிஜிட்டலில் ஷூட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம சென்ஸ் தான் முக்கியம். நமக்கு இருக்கிற க்ரியேட்டிவ் சென்ஸு, மேக்கிங் சென்ஸு அதுதான் முக்கியம். இன்றைக்கி வந்து எக்யூப்மெண்ட்ஸு ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே. ஃபிலிம்லன்னா அது வேறு கதை. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியாக யாரும் கேமராமேன் ஆக முடியாது. சார் நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க லைக் நான் ஃபிலிம்லேயும் ஷூட் பண்ணியிருக்கேன், டிஜிட்டல்லையும் ஷூட் பண்ணியிருக்கேன்ட்டு. பட் ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டேக்ஸ் எல்லாம் எடுக்காமல் கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுவே டிஜிட்டல்னால் ஓகே கமான் ஒன் மோர்ன்னுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி நீங்கள் ஆப் பண்ணிக்கிட்டீங்க? எப்படி ரெண்டுத்துக்கும் அடாப்ட் ஆனீங்க? இது அதாவது ஒரு ஈஸியான விஷயத்துலேருந்து கஷ்டமான விஷயத்துக்கு போகிறதுக்கு அடாப்ட் ஆகணும். அது வந்து கஷ்டமான இடத்துலேருந்து ஈஸியான இடத்துக்கு வந்திருக்கும். அதில் பெருசாக அடாப்டேஷன் தேவையில்லை. ஓகே. அப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா கட்டுன்னு சொன்னோன்னே கேமரா ஸ்டண்ட்டை உடனே கட் பண்ண சொல்லுவோம். இல்லைன்னா டக்குன்னு 1.5 அடி ஓடிடும். ஒரு செகண்ட் விட்டால் ஒரு செகண்ட் லேட்டாக கட் பண்ணால் 1.5 அடி ஓடிடும். அப்போ வந்து அந்த ஃபீட் பேசிஸை வச்சு நாங்கள் கால்குலேட் பண்ணிகிட்ருப்போம். 1 மோர் டேக்லாம் வாங்கினா அப்போ ரொம்ப டேரக்டரு ப்ரொடியூசர்லாம் டென்ஷனாக வரணும். இவன் எத்தனை டேக் வாங்குறான்னு. இப்போலாம் அது வரல, நீ எத்தனை வேணால் வாங்கிக்கோ உங்கள் இஷ்டம்.